காதோடு தான் நான் பேசுவேன். மேடம் எங்க பொண்ணு பத்தி தான் +2 படிக்கிற வரைக்கும் எங்க பொண்ணு நல்லா படிச்சுச்சு. இப்போ காலேஜ் போனாட்டி போன் யூஸ் பண்ணிட்டு படிக்க முடியுது. கேட்டா காலேஜ்ல எல்லாம் யார் படிப்பாங்க, நாங்களா தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க மேடம். ஸோ காலேஜ் போனாக்கா என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சினிமாவில் காட்டுறாங்கல்ல, அதை பார்த்து கெட்டு போகுதுங்க பிள்ளைங்க. ஸோ காலேஜ்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் மேல மார்க் வாங்கினா மேடம் +2ல. இல்லை, நிறைய பிள்ளைங்க தான் இப்படி தான் கெட்டு போகிறாங்க. காலேஜ்னா என்டர்டெயின்மெண்ட்டு, காலேஜ்னா என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து பேத்தட்டிக். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த கல்ச்சர், நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த கல்ச்சர். மற்ற நாட்டிலலாம் அப்படி கிடையாது. மற்ற நாட்டிலலாம் வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ். மற்ற நாட்டிலலாம் வந்து பல்கலைக்கழகம்னா என்னென்னா இட்ஸ் அ பார்ட்னர். பசங்க உட்காந்துட்டு ஹே ஐ எம் பேயிங் ஸோ மச் ஃபீஸ், ஸோ ஹவு டு ஐ பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. நான் இவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறேன், ஸோ எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு உட்காந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க ஹெச்ஓடியோட. ஸோ நான் என்னென்ன செய்யணும், எனக்கு எப்படி எதிர்காலம் வரும், எனக்கு என்ன ஜாப் வரும். ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ். ஒவ்வொரு பையனும் கொண்டு வர 1,00,000 ரூபாயில் தான் ஒரு கிளாஸில் 40 பிள்ளைங்க இருக்கானாக்கா 60 லட்சம் ரூபாய் இன்கமில் தான் டீச்சருக்கு சம்பளம், பில்டிங்க்கு இது எல்லாம் நடக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸோட. அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம நாட்டில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம நாட்டில் வந்து படங்கள் தான் காரணம். திரைப்படங்களில் வந்து ஹீரோ வந்துட்டு எத்தனை வயசான கிழவனாக இருந்தா கூட அவன் வந்து காலேஜ் போகிற மாதிரி கூட ஒரு 4 பசங்களை வச்சுட்டு வரப்போகிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இதை மாதிரிலாம் காட்டி காட்டி இன்றைக்கி எல்லா பசங்களும் கெட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறது? நான் கோவப்பட்டு எங்கள் பொண்ணு அடிச்சிடுறேன், சண்டை பண்ணுறேன் மேடம். என்ன பண்ணுறது? நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து புரிய வைக்கணும். இந்த மாதிரி வந்து சினிமாவில் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, எங்கள் காலத்தில் கூட இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ இது மாதிரிலாம் வீணாக போயிட்டிங்கன்னா அப்புறம் வந்து இலக்குகள் எல்லாம் போச்சுன்னா நாளைக்கு உனக்கு நல்ல மார்க் வாங்கலைன்னா வேலை கிடைக்க போகிறதில்ல, உன்னோட லைஃப் தான் நாசமாக போயிட போகுது, எனக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். லைட்டாக அதை தான் சொல்லிகிட்டே இருக்கணும். நீ படிச்சின்னா உனக்கு வாழ்க்கை இந்த சினிமாவில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி சிரிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ பணம்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ஜாலியாக இருப்பாங்க. இங்கே உனக்கு தான் நஷ்டமாகும். உனக்கு இந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ நினைக்கிற ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க பக்கத்தில். அப்போ உனக்கு வாழ்க்கையே வெறுமையாக போயிடும். ஸோ இப்படி யூனிவர்சிட்டி முடித்த உடனே வேலைக்கு போனால் தான் உனக்கும் வந்து வாழ்க்கை, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி 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 தான் புரிய வைக்கணும். ஆமாம், வேறு வழியே இல்லை. இலக்குகள் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா பாரு, நீ படிக்கலையா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா, நீங்கள் சொல்லணும். இல்லை பாரு, நான்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இப்போ நான் கூட ஒழுங்காக படிச்சிருந்தேனாக்கா, ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தேனாக்கா நான் கூட இப்படி இருந்திருக்கலாம். நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதே நீங்கள் நல்லா இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லியாச்சு மேடம். ஆனால் அது காதுலேயே வாங்க முடியும். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அதெல்லாம் சொல்லவே கூடாது. நீ நல்லா இருக்கணுமா, நீ படி. நீ நாசமாக போகணுமா, நீ எப்படி வேணா போகணும்னு சொல்லிடணும். எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லைனாக்கா என்ன, நீ என்ன அளவுக்கு இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மாப்பிள்ளை வரப்போகிறான். ஸோ நீ நாளைக்கு ஒன்றுமே பண்ணலை, படிக்கலை, ஹரியர்ஸ் வச்சுட்டுருக்க, வேலைக்கு போகலைங்கிற போது நாளைக்கு எவனோ ஒருத்தன் வருவான், அப்புறம் அடிமைத்தனம் பண்ணுவான், உட்காருனா உட்காருன்னு எழுந்துனா அப்புறம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஸோ அதனால் நீ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நல்லா சம்பாதிச்சு நீ நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா உன் எதிர்காலத்துக்கு நீ வந்து உழைக்கணும். அப்படி உன் எதிர்காலத்துக்கு நீ உழைக்கலைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறத அப்படி உதறி சொல்லிட்டு போகணும். எனக்கு நிஜமாகவே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு அது புரியணும். ஸோ நீ வாழ்ந்தாலும் அது உனக்கு தான் நல்லது, நான் சந்தோஷப்படுவேன். நீ உனக்கு சரியாக வாழ்க்கை அமையலைனாலும் நான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நான் உடஞ்சி போக மாட்டேன். அதை க்ளீனாக சொல்லிடணும். நான் உடஞ்சி போக மாட்டேன். என் வாழ்க்கை எனக்கு இருக்குது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கை என்னோட வயதானதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். பட் உன்னோட வாழ்க்கைக்கு நீ தான் வந்து உழைக்கணும். ஸோ நாளைக்கு உனக்கு ஏதாவது வாழ்க்கை வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற போது நான் வருத்தப்படவே மாட்டேன். பிகாஸ் நான் என்னால் முடிஞ்சது உனக்கு கைடன்ஸ் கொடுத்தாச்சு. இவ்வளோதான், ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும் ஒரு அம்மா. அதை ஏற்றுக்கிட்டே நீ புரிஞ்சுக்கிட்டே நீ வாழ்ந்தீன்னா உனக்கும் பெருமை. நீ நல்லா வாழ்ந்தேனாக்கா அதை பார்த்து எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அப்படி நீங்கள் புரிய வைக்கணும். சரியா? ஓகே, நன்றிம்மா. இப்போ இந்த காலும் சரி, இதுக்கு முன்னாடி காலும் சரி, நிறைய குடும்பத்தார் வந்து இந்த மாதிரி இலக்குகள் இல்லாமல் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிறழ்வோட போகும்பொழுது எப்படி அது வந்து இன்டர்வென்ஷன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதை சரி செய்வது அப்படிங்கிறது புரியாமல் தவிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து பாதை தவறி வழி தவறி விதிகளை மீறி சில விஷயங்கள் போகும் பொழுது நம்ம வந்து
அவங்கள உட்கார வச்சு முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் புரிய வைக்கணும். இந்த விதிகள் வந்து எந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து நல்லது, நம்ம இலக்குகள் வந்து எந்த விதத்துக்கு நல்லது, அப்படி இல்லாத பொழுது என்ன நடக்கும், அப்படி நடந்ததுன்னா அதனோட விளைவுகள் வந்து யாரை பாதிக்கும், அதுதான் அண்டர்லைன் பண்ணி சொல்லி தரணும். முடிஞ்சால் ஒரு பேப்பர் பென்சில் வச்சு அந்த பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ஒரு படம் மாதிரி போட்டு, இந்த மாதிரி வரக்கூடிய ஆபத்துகளை ஒரு புல்லட்ஸ் மாதிரி போட்டு, இதெல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு தான் ஆபத்து, நாங்கள்லாம் வெளியில் நின்று பார்வையாளர்கள், ஸோ அதனால் வந்து இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, விளைவுகள் இது. ஸோ அதனால் ஏற்கனவே நிறைய இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் போய் நாம்பளாக போய் வாலண்டியராக போய் வண்டியில் ஏறக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய புரிய வைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அது மட்டும் புரிய மாதிரி சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அடுத்தது வந்து நாமளும் புரிஞ்சுக்கணும், இந்த பிள்ளைகள் வந்து முக்கால்வாசி வெளியில் வந்து ஒரு அன்பை தேடுறது, வெளியில் வந்து ஒரு உறவை தேடுறது, வெளியில் வந்து பகிர்வதற்கு தேடுறது எல்லாமே என்னென்னா, நான் சரியில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரியில்லை அப்படின்ற ஒரு தீர்மானம் தான். ஸோ அதை மாற்றணும். இப்போ குடும்பத்தில் வந்து அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லைன்னு எப்போ பாரு பேசிகிட்டு இருக்கிறது, சரியில்லையேன்னா கூட அதை நம்ம காமிச்சக்கூடாது பிள்ளைங்க கிட்ட.